கொடுக்கப்பட்ட இடத்தை அளந்து கொடு, அளந்து கொடு, அளந்து கொடு. கொடுக்கப்பட்ட பட்டாவிற்கு இடத்தை அளந்து கொடு. அடிக்காதே, அடிக்காதே, ஏழை வயிற்றில் அடிக்காதே. தமிழக அரசு, தமிழக அரசு. கொடுக்கப்பட்ட பட்டாவிற்கு இடத்தை அளந்து கொடு. தமிழக அரசு, தமிழக அரசு. கொடுக்கப்பட்ட பட்டாவிற்கு இடத்தை அளந்து கொடு. 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 அடிக்காதே, அடிக்காதே. ஏழை வயிற்றில் அடிக்காதே. போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். அளந்து கொடு. கொடுக்கப்பட்ட பட்டாவிற்கு இடத்தை அளந்து கொடு. 96 பேர் இருக்கிறோம் சார். முதல்வர் பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதி கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துக்கு வருகை தந்து இந்த பட்டாவை வழங்கினாரு. போன வருஷம் நாங்க நிறைய நடக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா எறும்பு அழைச்சிட்டு போனது உண்மை. இடம் காட்டுறோம்னு அழைச்சிட்டு போனாங்க சார். அங்க அழைச்சிட்டு போனக்குள்ள 20 வருட காலமா நாங்க அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கோம். எங்களோட இடத்த நீங்க எப்படி வேற ஒருத்தவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எறும்பலூர் மக்கள் சாலை மறியல் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. எங்களை உடனே நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்கான இடம் கிடைக்கும், நாங்க இதை அகற்றி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுபடி போயிட்டோம். மறுபடியும் கூப்பிட்டாங்க, மறுபடியும் போனோம். போனப்ப பிரச்சனை பண்ணாங்க. தாசில்தார் ஐயாவே அங்க வந்தாரு. அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசினாரு. ஒரே ஒரு மாடி வீடு மட்டும்தான் இருக்கும், கல்லுப்பட்ட வீடு. மீதி எல்லாம் சேர்த்து கடகடன்னு போட்டாங்க. நாங்க இடம் அளக்கணும் போனவனே ஐயா பார்த்துட்டு மீதி எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி மக்களுக்கு அளந்து கொடுங்கன்னு சொன்னாரு. நான் போய் சார்கிட்ட போய் நாங்க பொதுமக்கள் எல்லாரும் கேட்டோம், சார் அளந்து கொடுத்தீங்களான்னு. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அளந்து கொடுப்பாங்கன்னு நம்ம தாசில்தார் ஐயா விருதாச்சல வட்டாட்சியர் அலுவலர் அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. சர்வேயர் எல்லாம் வந்தாங்க. செல்வராணி மாணிக்கம் அப்படின்றவங்களோட பட்டாவை வாங்கினாங்க. வாங்கிட்டு இடம் அளக்க போனாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு பேசக்கூடாத வார்த்தைகள், அவ்வளவும் கெட்ட வார்த்தை, அவதூறான வார்த்தைகள், பட்டாவை பிரிச்சு போடவே வந்தாங்க. அப்ப கூட பாருங்க, நாங்க எல்லாரும் அமைதியா தான் இருந்தோம். சர்வேயர் பின்னாடி இப்படி காமிச்சு பட்டாவை கொடுத்தாரு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மக்களை அழைச்சிட்டு வந்தாச்சு. 1 வருஷம் காத்திருந்தாச்சு. ஓடி பார்த்தாச்சு. இடமும் கொடுக்கல. பட்டா கையில இருக்கு, இடம் இல்ல. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு. மனு கொடுத்தது காட்டுங்க, அது கையில இருக்கு. போன வாரத்துல இருந்து அலையிறோம். தாசில்தார் சார் இங்க இல்ல. ஆர்டிஓ மாட்ட மனு கொடுத்தாச்சு. சிஎம்க்கு ஆன்லைன்ல மனு போட்டாச்சு. கலெக்டருக்கும் ஆன்லைன்ல போட்டாச்சு. திங்கட்கிழமை மணிக்கு நேர்லயும் கலெக்டருக்கு போய் பார்த்தாச்சு. அங்க போய் பார்த்ததெல்லாம் மனுவை கொடுத்து மனு இது இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லிப் எடுத்துட்டு போய் இன்னைக்கு தாசில்தார பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஐயா இல்ல. அவங்க பார்த்து என்ன தகவல் சொல்றாங்களோ அதை நாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு சொல்லணும். ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் கிளம்பிதான் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். சீக்கிரமா கொடுக்கப்பட்ட பட்டாதே இருக்கு, சீக்கிரமா எங்களுக்கான இடத்தை அளந்து கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இது எவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடந்தா நல்லதா இருக்கும். ஒரு விஏஓ, ஒரு வட்டாட்சியர் எல்லாருமே ஏரிக்கரையில ஓரமா தங்கி இருக்கிறவங்கதான். எந்த ஒரு வசதியும் இல்ல. அந்த ஒரு விஏஓவும் ஒரு தாசில்தாரும் வெரிஃபை பண்ணி வழங்கப்பட்ட பட்டா. அப்படி வழங்கப்பட்ட முதலமைச்சர் இங்க கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வந்தப்ப வழங்கப்பட்ட பட்டா. இந்த பட்டாவுக்கே இடத்த அளந்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்னங்க சார் இருக்கு? ஆட்சி முடிய போகுது. எங்க போய் நாங்க இதை கேட்கறது? எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சாச்சு. பட்டா கையில இருக்கு, ஆனா